திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுவாங்கன்ற கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. அதே நேரத்தில் அக்னீஸ்வரன் அவர்களுடைய கருத்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் எடுத்தது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, மக்கள் மனசுலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக எந்த கட்சியும் துடை தெரிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை திமுக எப்படி பார்க்குறது? இல்ல, இந்த கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். குறிப்பாக திமுக கூட்டணி அப்படிங்கிறது இங்க இந்திய கூட்டணி பலமாக இருக்கிறது. சோ அந்த விஜயத்துல இந்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எதிரணி அப்படிங்கிறது இங்க யாருமே கிடையாது. சோ அப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்துல நிலவும் போது அதை இந்த கருத்து கணிப்பு நீங்க வெளிப்படுத்துது. இதை நடத்துனது யாரு அப்படின்னு நமக்கு தெரியும், சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேயும். சோ அவங்க யாருக்கும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிலரின் ஆசைகளை அண்ணன் சொன்ன மாதிரி பூர்த்தி பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்திலும் அண்ணனுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். கருத்து கணிப்பு என்பதே இப்ப நீங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கும். 6 சட்டமன்ற மினிமம் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்கு இருக்கும். 6 லட்சம் வாக்குல 5 லட்சம் பேர்த்த போய் நம்ம கருத்து கணிப்பு எடுக்க முடியாது. எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 பேர்த்த எடுப்பாங்க தொகுதிக்கு. அந்த மாதிரிதான் இதுலயும் எடுத்திருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் எடுத்திருந்தாலும் 6 தொகுதிக்கு ஒரு 30-40,000 பேர் 50,000 பேர்த்த தான் எடுத்திருப்பாங்க அந்த கருத்து கணிப்புகள். இதை வச்சுதான் பெரும்பான்மை மக்களோட மனநிலை இப்படித்தான் இருக்குங்கிறது தான் கருத்து கணிப்புங்கிறது. எப்பொழுதுமே கருத்து கணிப்புங்கிறது எல்லா ஓட்டர்ஸையும் போய் நீ யாருக்கு போட போறேன்னு கேட்டு யாரும் கருத்து கணிப்பு வெளியிட முடியாது. அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. கருத்து கணிப்புங்கிறது பெரும்பான்மை மக்கள் என்ன ஓட்டம் இப்படி இருக்குங்கிறத சொல்றதுதான். அது பிஃபோர் எலெக்ஷனாக இருக்கட்டும், ஆஃப்டர் எலெக்ஷனாக இருக்கட்டும், வெளியிடுகிற கருத்து கணிப்புகள்ல இப்படிதான் எடுப்பாங்க. ஒரு 5000 பேர் 4000 பேர் அப்படிதான் தொகுதிக்கு எடுத்துதான் வெளியிடுவாங்க. அது இப்படிதான் நடக்கும். சோ அண்ணன் அக்னிஷன் சொன்னது போல அதை நாம அப்படி ஏற்கல. ஏன்னா இது பழக்கத்தில் உள்ளது, இப்படித்தான் நடைமுறைப்படுத்தப்படும். சோ அதனால அது பெரும்பான்மை மக்களின் எண்ணமாக இருக்கிறது இந்த கருத்து கணிப்பு காட்டி இருக்கிறது. இன்னொரு பட்சத்துல தேர்தல் வியூகங்களை, கூட்டணி வியூகங்களை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக அறிவித்தது. அதுல வலிமையாக இருக்கிறது. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் வலிமையாக எங்களோடு இருக்கிறாங்க. தொகுதி பேச்சுவார்த்தை பங்கீடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சோ அடுத்த கட்டத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி செயல்பட்டு இருக்கிறது. ஆனா கடையை திறந்து வச்சுட்டு யாருடா வருவாங்கன்ற காத்துக்கிட்டு இருக்க நிலையில எடப்பாடி எனக்கும் இருக்காரு. இப்ப நீங்க இந்த கரகாட்டக்காரன் படத்துல ஒரு காமெடி தான் ஞாபகம் வரும். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காடான்னு கேக்குற மாதிரி இந்த ஜெயலலிதாங்கிற அம்மா வச்சிருந்த இந்த அதிமுகவை யாரு வச்சிருக்காடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா சசிகலா அவர்கள் அதிமுக கொடியை பயன்படுத்துறாங்க. நீங்க சொல்லலாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லலாம். ஆனா சசிகலா அவர்கள் அந்த கொடியை பயன்படுத்துறாங்க. ஆனா அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கேட்க முடியல. அவங்க கொடநாடு போகும்போது அங்க நின்று வரவேற்கிறது அதிமுக தொண்டர்கள் தான் வரவேற்கிறாங்க. அதே போல அமமுக உருவானதும் திமுகவுல இருந்து பிரிச்சுட்டு போய் உருவாக்கல, காங்கிரஸ்ல இருந்து பிரிச்சுட்டு போய் உருவால, அதிமுகல இருந்து தான் பிரிச்சுட்டு போய் உருவாயிருக்கு. அதே போல ஓபிஎஸ் அணியும் இன்னைக்கும் ஓபிஎஸ் அந்த கரைவேட்டியை தான் கட்டுறாரு. ஓபிஎஸ் அணியில இருக்கிற அத்தனை நபர்களும் அதே கரைவேட்டியை தான் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அந்த கட்சிங்கிறது 4ஆ பிளவுபட்டு கிடக்கு. அப்ப அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு இது இல்லங்கிற போது அதனால அவங்களுக்கு இங்க பிரதான கட்சிகள்ல கூட்டணி வைப்பதற்கு யாரும் தயாரால. அவங்க கூட்டணி கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. யாராவது இது வரைக்கும் போய் பேசுறாங்களான்னா யாரும் கிடையாது. ஆனா பாஜக பக்கம் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் நாம செய்தி ஊடகங்கள்ல பாக்குறோம். பாமக 7 இடங்கள் வேணும் என்பது கேட்டது போல, பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு 5 இடங்களுக்கு மேல தருகிறவங்களோட தான் நாங்க கூட்டணி என்பது சொன்னது போல. சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யாரும் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக. ஏன் இது அதிமுக பேஸ் பண்ணி பேசுறேன்னா, அமித்ஷாவே கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. யாரு? அமித்ஷாவே கதவு திறந்திருக்குதா, கூட்டணி கதவு திறந்துதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் நாங்க கூட்டணி கதவை அடைச்சிட்டோம், இனிமேல் இங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது அவர் பேசுறாரு. அப்ப என்னன்னா அதிமுக இந்த தேர்தலை தனித்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கட்சிகள் எல்லாம் ராஜ்யசபா சீட்டை நோக்கி எதிர்பார்க்கிறவங்க. அது பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும், இவர்கள்லாம் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில என்டிஏல இருந்து ராஜ்யசபா சீட்டுகளை பெற்று போனவங்க. மீண்டும் வெற்றி வாய்ப்பு சீட்டுல கிடைக்குதோ இல்லையோ ஒரு ராஜ்யசபா சீட்டையாவது கன்ஃபார்ம் பண்ணணும்னு நிக்கிறாங்க. சோ அப்ப அந்த வாய்ப்பு அதிமுக பக்கம் வந்தா கிடைக்குமான்னா கிடைக்காது. அது பாஜக பக்கம் போனா கிடைக்குங்கிறதுனால ஆனா அவர்கள் எல்லாம் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்க தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக 4 பிளவாக இன்னைக்கு அதிமுக இருக்கு. அதனால சொல்றேன், இங்க பிரதான கட்சியாக திமுக அதிமுக பார்க்கிற பட்சத்துல அதிமுகங்கிறது இங்க ஸ்ட்ராங்கா இல்லங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். அப்ப மக்கள் மத்தியில மக்களுக்கான செயல் திட்டங்களை இந்த ஆட்சி சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறது. சோ அதை முன்னிறுத்தி ஒன்றிய பாஜக அரசின் பாசிசம், இங்க ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கிறது. இப்போ கூட ஒதுக்கப்பட்ட நிதி நம்ம பார்த்தோம். தென் மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து போய் டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா அவ்வளவு ஒரு தென் மாநிலங்களை இன்னைக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது என்பது போல பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து ஒன்றிய பாஜக செய்கிறது. அதை முன்னிறுத்தி இந்த தேர்தல் களத்துல எங்களது தமிழக முதல்வர் அவர்கள் முன் செல்றார். அதுல நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதுல இந்த கருத்து கணிப்பும் வெளிப்படுத்துவதாக நாங்க பாக்குறோம்.